வரலாற்றில் மிக முக்கியமான நாளான தேசிய அரசியல் சாசன தினம், குடியரசு தினம் என்பது சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் என்றால் 1949 இதே நாளில் தான் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் நமது சாசனம் முறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது வெறும் சட்ட புத்தகம் அல்ல, இந்திய ஜனநாயகம் இயங்கும் அடிப்படை ஆதாரம். ஜாதி மதம் கடந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் சமநீதி, பேச்சுரிமை மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்யும் உச்சபட்ச சட்டம் இது. இதுவே டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையிலான அறிஞர்கள் நமக்கு அளித்த மகத்தான சொத்து. இதை பற்றிய 3 வியக்கத்தக்க உண்மைகள். நமது சாசனம் அச்சிடப்படவில்லை. ஆங்கிலம் மற்றும் இந்தியில் முழுக்க முழுக்க கையாலேயே எழுதப்பட்டது. இதை உருவாக்கி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் சரியாக 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். இதன் அசல் பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பெட்டியில் இன்றும் பாதுகாக்கப்படுகிறது. உரிமைகளை கொண்டாடும் அதே வேளையில் நமது கடமைகளையும் உணர்வோம். அரசியல் சாசனத்தின் மதிப்பை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம். நன்றி. இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டினை இறையாண்மையும் சமநலச் சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவவும் அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாய, பொருளியல், அரசியல் நீதி, எண்ணம், அதன் வெளியீடு, கோட்பாடு, சமய நம்பிக்கை, வழிபாடு இவற்றின் தன்னுரிமை, சமுதாய படிநிலை, வாய்ப்பு நலம் இவற்றின் சமன்மை ஆகியவற்றை எய்திடச் செய்யவும் அவர்கள் அனைவரிடையேயும் தனிமனிதனின் மாண்பு, நாட்டு மக்களின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தவும் உடல் பிறப்புரிமைகளை வளர்க்கவும் உள்ளார்ந்த உறுதியுடையவராய் நம்முடைய அரசமைப்பு